இந்த வருடத்தில் இதுவரை 44 காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு, சட்டவிரோத மின்சார வேலிகள், புகையிரத விபத்துகள், விஷம் உடலுக்குள் ஊடுருவல் மற்றும் நீரில் மூழ்கல் ஆகியவற்றால் இந்த யானை மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் காட்டு யானை தாக்குதலால் 10 மனித மரணங்களும் பதிவாகியுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கிறது. நோவூடில் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை அதிக விலைக்கு விற்ற எரிவாயு விற்பனை முகவருக்கு எதிராக ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி ரவீந்திர ஹந்துன்ஹின்ன தெரிவித்திருக்கிறார். நோவூடில் சமையல் எரிவாயு இருப்புகள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று குறித்த விசாரணை சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றினை 4000 ரூபாய்க்கு விற்றதாகவும் ரவீந்திர ஹிந்துன்கண்ண கூறியிருக்கிறார். நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்டோர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் மீட்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தொடர்பான நீதிமன்றத்தினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி ரவீந்திர ஹிந்துன்ன எரிவாயு இருப்புகள் கடையில் காட்சிப்படுத்தப்படாமல் வேறொரு இடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் எரிவாயு இருப்புகளை காட்சிப்படுத்தி விற்குமாறு விற்பனை பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் அவர் நுவரெலியா மாவட்டத்தில் எரிவாயுவை பதுக்கும் வர்த்தகர்கள் கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கும் நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் நுவரெலியா மாவட்டத்தில் சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் சமையல் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான உலகளாவிய சுங்கவரி சதவீதம் இன்று முதல் 10% குறைக்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய உலகளாவிய பரஸ்பர சுங்கவரி சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தமைக்கமைய இந்த சுங்கவரி மாற்றத்திற்கு காரணமாகும். அமெரிக்காவின் சுதந்திர தினமாக குறிப்பிட்டு இந்த உலகளாவிய பரஸ்பர சுங்கவரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தினார். எவ்வாறாயினும் குறித்த சுங்கவரியை அறிமுகப்படுத்தியதில் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை மீறி செயல்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமெரிக்க உச்ச நீதிமன்றம் குறித்த வரிகள் சட்டவிரோதமானவை என அண்மையில் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 3 மணித்தியாலங்கள் முடிவடைவதற்கு முன்னரே நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 10% உலகளாவிய சுங்கவரி விதிக்கப்படும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்.